ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேட் டு லவ்வோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரிடா, லேட் பண்ணிட்டேன். எல்லோரும் கேட்குறீங்க, ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஸ்டோரி பிடிச்சி போய் இத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு. அண்ட் ஒரு 1 மினிட்க்கு நான் வந்து பேச தான் போகிறேன். நீங்கள் எஃப்எஃப்குள்ளே டேரெக்டாக போனால் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிருங்கடா. அண்டு மாஃபியா எஃப்எஃப்பும் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். இது எப்போ நான் அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் மற்ற எஃப்எஃப்ஸ் எல்லாமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அது மாதிரி லைவ் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் ஒரு ஃபன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். லைவ் 5 பேர் தான் அட்டென்ட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபன்னை நான் சொல்லியிருப்பேன். அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அந்த பார்ட் 2 எஃப்எஃப்க்கு. ஓகேடா. தென் நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் கேட்குறீங்கல்ல உங்களை எப்படி கூப்பிடுன்னு. நானும் தற்கூரி மாதிரி பாஸ்டோ அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு என்னை நீங்களும் திரும்பி என்னை பாஸ்டோனே கூப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன ஒரு மண்டையில் சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஓகே, நீங்கள் எல்லோரும் என்ன ஜாரான்னு கூப்பிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் கிட்ஸ் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் எபிசோடில் இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜிம்மினோட எக்ஸாம் பேப்பரில் உள்ள அடிஷ்னல் ஷீட்டெல்லாம் நீங்கள் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருப்பீங்க. ஸோ ஜிம்மினுக்கு இது தெரிஞ்சு உங்களை பயங்கரமாக அடித்து உங்களோட நெத்தியில் காயமாக இருக்கும். நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் ரூமில் போய் இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜிம்மின் வீட்டுக்கு போகிறான். ஆனால் உங்களோட அப்பா வாசலே நிற்கிறாங்க. இதோ வர்றான்ல உன் புள்ள, நல்லா ஊர் மேய்ஞ்சிட்டு இது நாள் வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். யார் கூட சேர்றானோ தெரில, இப்படி மார்க் எடுத்து வச்சுருக்கான். அம்மா, நான் எழுதின ஆன்சர் ஷீட்டை காணோம். ஸோ மேம் வந்து நாளைக்கு எவால்வேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை அவர் அமைதியாக இருக்க சொல்லுமா? ஆன்சர் ஷீட்டை காணாமாமே. என்ன வேறு யாரும் தூக்கி அறிஞ்சிருக்கவா போகிறாங்க? நீ அவ்வளோதான் படிச்சிருப்ப நினச்சேன். நீ அடிக்கடி வெளில போகும்போதே நான் நினச்சேன். ஊர் சுற்றிட்டு திரியிற, படிக்கிற வயசு அதெல்லாம் தேவையா? அவனுங்களை சொல்லணும். யாரே ஆண்டனி மேமே அப்படி திரிவானே அவனை சொல்லணும். அம்மா, என்ன வேணாலும் பேச சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்னால நான் ஒன்றும் இப்படி போகலை. நான் மார்க் நாளைக்கு கண்டிப்பாக வருமா, அவர் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். ஏங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேங்க. ஏங்க நீ வாய் மூட்ரி. சும்மா உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காம. அம்மா, நான் வீட்டுக்கே வரல, நான் போகிறேன். எங்கே போகிற ஜிமின்? எங்கே போகிற? உனக்கு அறிவே இல்லை என்ன? இவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், நல்லா படிக்கணும், அப்போ தான் ஒர்க் கிடைக்கும், நீ அப்ராட் போகணும், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறமும் என்ன அப்படின்னு சொல்லி ஜிம்மினை அதட்டி அவங்க அப்பா அடிக்க வர்றாங்க. ஐயோ, ஏங்க அடிக்கிறீங்க? நோயே, உனக்குலாம் அறிவே இருக்காது என்ன? இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்போது கெட்டு குட்டி சவராக போயிட்டேன். அடிக்காதீங்க அம்மா, நீ சும்மா இருமா. ஜிம்மின் வாய மூடு. ஜிம்மின் அடிக்காதீங்க அம்மா, நீ உள்ளே போமா. என்ன சவுண்ட் கேட்குது ஜிம்மின் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மின் நல்லா அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். போச்சு வயன், நீ பண்ண தப்பால் பாரு. இப்போ ஜிம்மின் அடி வாங்கிட்டு இருக்கான். சாரி ஜிம்மின் அப்படின்னதும் ஸோ ஜிம்மின் அப்படியே நீங்கள் நிற்கிறத பார்க்குறான். ஒரு டெத் கிளார் விடுறான். போச்சு, சாரி ஜிம்மின். நான் நாளைக்கு கண்டிப்பாக மேம் கிட்ட வந்து சொல்லிடுறேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜிம்மினை அவங்க அப்பா அடித்து முடிச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. ஜிம்மினும் வீட்டை விட்டு வெளில போயிடுறான். இந்தா மச்சான் ஜிம்மினா, என்ன மூஞ்சி சொங்கி போய் வருது? ஆண்டனி கம்முன்று மயிராட்டம் இருக்கு மனசு, நீ சும்மா இருந்துருன்ன. மச்சான், என்ன எங்கள் அப்பா யார் அடியை போட்டு விட்டானா? மச்சான் அமைதியாக இருந்துரு, தேவை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, வாய் மூடிடு. சரி மச்சான், என்ன மஜா பண்ணலாமா? ஒரு மயிரும் வேணாண்டா, வாய் மூடுன. சரி சும்மா என்ன எகிர்ற? ஆண்டனி கொஞ்சம் அமைதியாக இரு ஆண்டனி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே அந்த நைட்டும் முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் தலையில் அப்படி அடிபட்டிருக்கிறதுக்கெலாம் ஜிம்மினுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். ஸோ நீங்களும் வர்றீங்க. ஜிம்மின் சாரி. வயன் அமைதியாக வா. சாரி ஜிம்மின். வயன் சொன்னது கேட்கலையா? அமைதியாக என் கூட வா. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத என்ன? சரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது உங்கள் பேக்லேருந்து ஒரு திங்ஸ் கீழே விழுது. ஸோ நீங்கள் எடுக்கிறதுக்காக குனிறீங்க. அப்போ தான் ஜிம்மின்னு குனிஞ்சு உங்களையே பார்க்குறான், அவங்க தலையில் அடிபட்டிருக்குன்னு.
அப்போ ஜிம்மின்க்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. அவனும் ஒரு மாதிரி ஆகிட்டு அமைதியாக வர்றான். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது. மேம் சொல்லு வயன். மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வயன் எதுவும் வேணாம், அமைதியாக இரு. சாரி ஜிம்மின், சாரி. என்னால் தானே அப்பா கிட்ட அடி வாங்கினேன். சாரி. வயன் அமைதியாக உட்காரு வயன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரீடெஸ்ட் கூட நான் எழுதிக்கிறேன், நீ உட்காரு. என்ன? இல்லை ஜிம்மின், சாரி. உங்கள் அப்பா கிட்ட நான் தானே அடி வாங்க வச்சேன். நானும் தாண்டி உங்கள் அம்மாட்ட அடி வாங்க வைக்கிறேன். அதுக்காக சாரியை சொல்லிகிட்டு இருக்கேன். அமைதியாக உட்காரு வயன். வயன் ஜிமின், என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க? மேம் இல்லை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் மேம். வயன் ஓகே, கிளாஸ் முடிஞ்சதும் ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதும் மேமும் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் போகிறதுக்காக எந்திரிக்கிறீங்க. ஜிம்மின் உங்களோட கையை பிடிக்கிறான். ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிம்மின் விடு. வயன் எதுவும் வேணாம், தயவு செஞ்சு வந்து உட்காரு வயன். ஏற்கனவே பல டென்ஷனில் இருக்கு, என்னை டென்ஷன் ஆக்கி பார்த்துறாத வயன், உட்காரு. ஜிமின் விடு, ஜிமின் விடு. என்னால் தானே அடி வாங்கினேன். சாரிடி, சாரி. என்ன அடிச்சிட்டேன் தெரியாமல், பிளட் கிளாட் ஆகி நிற்குது. மெடிசன் எதுவும் போட்டியா? விடு ஜிம்மின் அப்படின்ட்டு ஜிம்மினோட கையை உதறி விட்டு நீங்கள் போகிறீங்க ஸ்டாஃப் ரூமுக்கு. மேம் கெடின் மேம். வா வயன், என்ன சொல்லணும்? ஏதோ சொல்லணுன்னே. மேம் அது வந்து ஜிம்மின். என்ன மறுபடியும் 2 பேர் சண்டை போடுறீங்களா? இல்லை மேம், ஜிம்மினோட எக்ஸாம் பேப்பர் நீங்கள் என்கிட்ட தானே மேம் தந்தீங்க, எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம்? ஆமாம், உங்ககிட்ட தான் தந்தேன். என்ன வயன், கொஞ்சம் டேரெக்டாக சொல்கிறியா? எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. மேம் அந்த எக்ஸாம் பேப்பர்ஸில் ஜிம்மினோட பேப்பரில் உள்ள அடிஷ்னல் ஷீட்டை நான் தான் மேம் எடுத்து கிழிச்சு போட்டுட்டேன். வாட்? என்ன வயன் சொல்லிகிட்டு இருக்க? நீ என்ன ஜோக் பண்ணிகிட்டு இருக்கியா? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல இந்த மார்க்ஸ் எல்லாம். சாரி மேம், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இது தெரியாமல் பண்ணதா வயன்? நீயும் அவனும் எவ்வளோ தான் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டாலும் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வயன். நீ இவ்வளோ சீப்பான கேரக்டரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேம் உங்களை அறைய வர்றாங்க. இப்போ ஜிம்மின் வர மேம் ஒரு நிமிஷம். டேர் பண்ண சொன்னால் உண்மையை வந்து பண்ணிடுவியாடி? இல்லை மேம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். மேம் ட்ரூத்தாக டேர் விளாண்டோம். உங்ககிட்ட வந்து இப்படி சொல்கிறா மேம். இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. வயன் லூஸு, வந்து தோலை வா. டேர் கொடுத்தா என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்க? சாரி மேம், ட்ரூத்தாக டேர் விளாண்டுட்டு இருந்தோம். இல்லை மேம். வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க கையை பிடிச்சிட்டு வெளியில் இழுத்துட்டு போகிறான். எங்கே இழுத்துட்டு போகிறான் அப்படின்னா, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த சைடில் இழுத்துட்டு போகிறான். லூஸ் ஆடி உனக்கு. என்ன சொல்லிகிட்டு இருக்க? சொன்னால் உனக்கு ஸ்கூலில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, நீ படிக்கிற பையன், உனக்கு மார்க் வேணும். நான் என்ன படிக்கவா செய்கிறேன்? பரவாயில்ல, இந்த ஸ்கூல் இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். போவியோ? அப்போ நான் யார் கூடடி சண்டை போடுறது? ஆமாம், நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கல்ல, வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் நிற்குது. நீங்கள் இப்படி கண்ணை சிமிட்டினதும் ஃபால் ஆகி விழுந்துருது. வயன், நீ இப்போ எதுக்குடி நீ அழுகிற? இல்லை ஜிம்மின், சாரி. என்ன எங்கள் அப்பா கிட்ட உங்கள் அப்பா உன்னை அடித்தார். சாரி ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிம்மின் அவன் கையால் உங்கள் கன்னத்தை பிடிச்சி அந்த ஊண்டை பார்க்குறான், அங்கே பிளட் கிளாட் ஆகிருக்கத. நான் தானே இப்படி பண்ணிட்டேன். சாரிண்ண, வலிக்குதாடி? ரொம்ப அடிச்சிட்டேண்ணே. சாரி, நீ திருப்பேண்ணா அடிச்சிருடி. வேண்டாம் ஜிம்மின், நான் தானே தப்பு பண்ணேன், அதனால தானே இப்படி பண்ணேன். இல்லைன்னா நீ என் மேலே கையே வச்சிருக்க மாட்டேன். சாரி ஜிம்மினா. சும்மாவே ஏண்டி நீ வேற 1008 பிரச்சனையில் இருக்கா. ஐயோ வயனே, அழாத சரியா? ஜிம்மின், இல்லை சாரி. நீ இப்படி இருக்கவே மாட்டியடி, சும்மா டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பியே. இல்லை, மெச்சூரிட்டிங்கிறது போக போக தானே வருது. நான் உனக்குள்ளன்னு கூப்பிட்டுருக்கக்கூடாதுல்ல. ஐயோ ஏன்டி பழசெல்லாம் பேசிட்டுனே? இல்லை ஜிம்மின், சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பேக்குள்ளே போகிறீங்க. ஜிம்மின் வாடா, வா விளாடுவோம். வயன், நீ போடி போ. உங்கள் வீட்டில் அந்த பெரிய ரோபோட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வா போ. ஜிம்மின், எங்கள் அப்பா அடிப்பாடுடா, நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். வயன், அப்பாட்ட ஏதாச்சும் சொல்லு போ, எடுத்துகிட்டு வாடி. ஜிம்மின் வேண்டாம்,
நம்ம பாபி தால் வச்சு விளாடுவோம். அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விளாடுறது. எனக்கு ரோபோட் தான் வேணும், இல்லைன்னா நான் அவன் கூட பேச மாட்டேன். அச்சோ ஜிம்மின், என் செல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ, என் கூட பேசு. போடி போ, எனக்கு ரோபோட் வேணும். இது நான் அப்பத்தை கேட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போது நீங்களும் உள்ளே போயிருப்பீங்க குட்டி வாண்டா இருக்கும்போது. அப்பா, ஜிம்மினுக்கு ரோபோட் வேணுமா? ஓ குட்டி, ஜிம்மினுக்கு ரோபோட் வேணுமா? எடுத்துகிட்டு போங்க, இப்போ விளாடுங்க. பத்திரமா விளாடணும், என்ன எதையும் உடைக்கக்கூடாது. அப்பா தேங்க்யூ அப்பா அப்படின்ட்டு நீங்களும் எடுத்துகிட்டு வெளியில் ஓடுவீங்க. ஜிம்மின் நீங்கள் பாரு ரோபோட். வயன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதாச்சும் விளாண்டுட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை விட கொஞ்சம் ஒரு 6 months 7 months பெரிய பசங்கள்லாம் வருவாங்க. ஜிம்மின் கூட்டிட்டா ரோபோட்டை? நான் தட மாட்டேன், அது வயனோடது. குடு. வயன் வாங்கித்தாடி. மாட்டான், அது எங்களோடது. குள்ளா குட்ரா. நான் குள்ளமாக இருக்கேனா? நான் பெரிய நாள்லேருந்து வளர்ந்துடுவேன். குள்ளா குட்ரா, குள்ளா குடு குடு. மாத்தேன். அப்போ நீங்கள் வயன் முன்னாடி போகிறீங்க குட்டி வாண்டிலையே. யாரை பார்த்து தான் குள்ளன்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க மூச்சிலே பஞ்சு விடுறீங்க. ஐயோ ஜிம்மின் வா ஓதிடுவோம், வா ஜிம்மின் ஓதிடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஓடி வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து சிரிக்கிறீங்க 2 பேரும். ஸோ இப்போ 2 பேரும் எப்படி டாம் அண்ட் ஜெர்ரியாக மாறினீங்க அப்படின்னா, இப்படியே நீங்கள் ஒரு 6 years ஆகிருப்பீங்க. அது வரை ஜிம்மின் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்திருப்பீங்க. ஜிம்மினுக்கும் 6 years ஆகிருக்கும். வயன் குட்ரி, அது என்னோட சாக்லேட். ஜிம்மின் ப்ளீஸ்டா, எங்கள் அம்மா எனக்கு பூச்சி பல்லு வருதுன்னு சாக்லேட்டே தர மாட்டேங்கிறாங்க, இந்த ஒன்று மட்டும் கொடுடா. ஐயோ வயன், எங்கள் அப்பாட்ட அழுது வாங்கினேன்டி, கொடுறி. கொடுக்க மாட்டேன், கொடுறி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிடிக்கும் போது அந்த சாக்லேட் கொண்டு போய் மண்ணில் போய் விழுந்துடுது. ஸோ அது 2 பேராலையும் சாப்பிட முடிஞ்சிருக்காது. குல்லா போடா. என்ன குல்லண்ணா, ஏன்டி இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க மண்டையிலே கொட்டிட்டு ஓடி இருப்பான். ஸோ அதுலேருந்து தான் அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படி கோல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அவன் ஏதாச்சும் பண்ணும்போது நீங்கள் அவனை வம்பிழுக்கிறது, அவனுக்கு ஏதாச்சும் வம்பில் தடி வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். அப்படி இருந்தோண்டி, இப்போது பாரு நல்லா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நல்லாவா இருக்கு? ஆமாம்ல, அப்போல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. கிட்ஸாகவே இருந்திருக்கலாம், சின்ன குழந்தைங்களாவே ஜாலியாக இருக்குல்ல. நீ தாண்டி குள்ளன்னு கூப்பிட்ட, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு, கொட்டிட்டேன். குள்ளன்னு கூப்பிட்டா கொட்டுவியாடா குள்ளா? என்னடி மறுபடியும் கூப்பிட்றான்? ஜிம்மின் வலிக்குது. சரி, இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் இனிமேல் வேணாம் என்ன? பிடிக்கும் ஜிம்மின், ஒன்றை கொஞ்சம் பிடிக்கும்டி. நம்ம தாண்டி இப்படி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரி அப்போது சரி அப்படின்னு அந்த ஸ்கூல் டே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் எல்லாத்தையும் சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் வேல வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சாரியை கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றீங்க. இந்த குள்ளை இன்றைக்கி மயங்கிடுவான். குள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லுவான். பாரு பையன், நீ வேணால் பாருடி, நீ க்யூட்டுடி, நீ க்யூட்டு. பாரு. அப்போ நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஐயா என்னாடி சாரி இது? தீஞ்சு போன சாரி மாதிரி. நல்லாவே இல்லை. குள்ளா என்னடா? உண்மையிலேடி நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, போடா. ஆனால் ஜிம்மினுக்கு அது உண்மையாகவே பிடிச்சிருக்கும். ஸோ எப்படியே ஸ்கூலுக்கு போகிறீங்க. அந்த சைடு நீங்கள் சைட் அடிக்கிறவங்களோட சீனியர் வராரு. ஸோ நீங்கள் சாரியில் வந்திருக்கவும் உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் செம்ம ப்ரிட்டியாக இருப்பீங்க, சாரி அண்ட் ஜும்காஸ் அண்டு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுட்டு. அப்போ உங்களோட க்ரஷ் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான். பேசும்போது உங்களை ஷோல்டரில் டச் பண்ணி, உங்கள் சீனில் டச் பண்ணி பேசுகிறான். ஜிம்மினுக்கு அங்கே எரியுது. இப்போ பேசணுன்னா வாயை மட்டும் பேச வேண்டியதான். நான் இன்னும் மைத்துக்கு அவ்வளோ தொடுறான். சரி அவ்வளோ தொட்டால் நமக்கே எரியுது. என்ன ஜிம்மினா, லவ்ஸ் பண்ணுறியா? ஆண்டனி மூடுண்ண என்ன மச்சான் ஜிம்மினா, நான் என்ன லவ்ஸ் பண்ணுறியா என்ன? ஆண்டனி மூடுன்ட்ட வாய் மேலே கொடுப்பேன்ன. சரி மச்சான், அப்புறம் எதுக்கு இந்த வயிற்றில் ஏதோ கருகிற ஸ்மெல் அடிக்குது? உனக்கு அடிக்குதாடா? ஆமாம் மச்சான் ஆண்டனி, எனக்கும் அடிக்குது. ஜிம்மினா உங்களுக்கு அடிக்குதே, என்ன உனக்கு அடிக்கல என்ன? வாயை மூடுங்கடா, அவள் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் எனக்கு தெரில என்ன? அவளும் நடசிலுக்காட்டம் வர்றோம். வயன். சொல்லு ஜிம்மின். வாடிங்க. என்ன என் க்ரஷ்டா, ப்ளீஸ்டா கொஞ்சம் நேரம். வாடிங்க. வயன். சரி நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லி ஜிம்மின் இழுத்துட்டு போகிறான். ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க? ஜிம்மின் ஏன்டா இப்போ தான் க்ரஷ் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ ஏன்டா அப்படி பண்ணுற? என்னடி க்ரஷ்ஷு? சும்மா பார்த்தா க்ரஷ் ஆகிட முடியுமா? ஏன் அவனை பாருடா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், டாலாக இருக்கான். ஏய் டாலாக இருந்தால் ஹேண்ட்ஸம் ஆடி, பின்ன இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் ஹேண்ட்ஸமா ஜிம்மின், சிரிக்கோதடி அப்படின்ட்டு ஜிம்மின் உங்களை நச்சுன லிப்லாக் அடிச்சிடுறான். ஜிம்மின் ஜிம்மின் என்ன பண்ணுறேன்? ஏய் செஸ்ட்டை தொல்லாதான் உன் இது வரும்னா ஜிம்மின் தொல்லை, ஜிம்மின் 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 தொல்லை, என்ன பண்ணுற ஜிம்மின்? வயன் எனக்கு தெரில, பிடிச்சிருக்குடி. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போடும் போதும் சரி, அப்பையும் சரி இப்பையும் சரி, எப்பயுமே யூ ஆர் மைன், பிடிச்சிருக்குடி, லவ் யூ. என்ன வயன், என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சீனியர் சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். ஏய் அவனுக்கு என்னடா சீனியர்னா பெரிய மயிராணி? ஏய் என்ன ஜிம்மின்? வயன் நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் உங்களோட க்ரஷ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்களோட கையை பிடிக்கிறான். ஏய் தொடாதா, ஷீ இஸ் மைன், எத்தனை தடவை சொல்கிறேன், ஷீ இஸ் மைன் ஷீ இஸ் மைன் ஷீ இஸ் மைன் அப்படின்ட்டு ஒரு டேபிளை தட்டுறான். அந்த டேபிள் அப்படியே ரெண்டாக போயிடுது. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. குள்ள இவ்வளோ கோவப்படுறான். டேய் நான் என்ன லவ்வாக பண்ணேன், க்ரஷ்ஷு தானடா, ஏன் அதுக்கே இவ்வளோ கோவப்படுறக்குள்ளா? உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இது லவ்வான்லாம் எனக்கு தெரியல. சீனியர் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன். அப்போ ஜிம்மின் பக்கத்தில் வர்றீங்க. ஜிம்மின் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? ஏய் நான் யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காதுடி, தெரில இப்போ பிடிக்கல, லவ் பண்ணுறேன்டி. ஒரு நாள் டாம் அண்ட் ஜெர்ரியாக இருந்தோம்ல, சொல்லுவாங்கள்ல ஒருத்தவங்கள ரொம்ப வெறுத்தக்கப்புறம் உங்கள் மேலே லவ் வரும்னு, மேபி நம்மளோட லவ்வும் அப்படி தான் போல். ஜிம்மின் என்னாச்சு? இங்கே பாரு என்ன பாரு. ஏய் வேணாண்டி, உன் கண்ணு பார்க்கும்போது நெத்தியில் நான் அடித்தது தாண்டி ஞாபகம் வருது. சாரி என்ன கஷ்டப்படுத்திட்டேன்டி, சாரி. நானும் சாரி ஜிம்மின், அப்பா கிட்ட அடி வாங்கி கொடுத்துட்டேன்ல, சாரி என்ன. சாரி. ஏய் நீ போ நீ சொல்ல வேணாம், லவ் பண்ணுறலாம் நீ சொல்ல வேணாண்ணா, நீ போ. ஜிம்மின் உன்னை எனக்கு பிடிக்கும். பிடிக்குமாடி? பிடிக்குமா? அப்போ லவ் தானடி? ஐயோ ஜிம்மின் இது லவ்வான்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் பிடிக்கும் ஜிம்மின், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு என்ன. அப்போ அது சீனியர்? ஐயோ ஜிம்மின் அவர் என்னோடய க்ரஷ் தான், நான் அவர் ஒன்றும் லவ் ஒன்றும் பண்ணலையே. ஏய் எனக்கு மண்டை சூடாகுதுடி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்ன. ஏய் ஃபஸ்ட்டு இடுப்பு மாறடி. ஜிம்மின் பொறுக்கி ஏன்டா அங்கே பார்க்குற? நல்லா திறந்து போட்டு அங்கே மச்சம் வேறு இருக்குது, எவனாச்சும் பிடிச்சி கிள்ளி விட்டால் என்னடி பண்ணுவேன்? யாரு கிள்ள போகிறா? யாருக்கு அந்த தைரியம் இருக்கும்? எனக்கு இருக்கும்டி. ஜிம்மின் என்ன பண்ணுற? இல்லவேண்டி இல்லைவேன், யூ ஆர் மைன், புரியுதுல, என்னோடய ப்ராப்பர்ட்டி, எல்லாம் பண்ணுவேன். எவ்வளோ டைம் வேணும்? ஐயோ குள்ளா ஏன்டா அப்படி பண்ணுற? க்யூட்டாக பண்ணாத என்ன. ஓ இது க்யூட்டாடி, அப்போ மறுபடியும் கிள்ளட்டா? ஜிம்மின் ஐயோ விடு ஜிம்மின். என்ன சின்ன வயசில் விளாண்டோமே சிக்கலா கமுட்டி, அப்படி விளாடுமா என்ன? ஐயோ ஜிம்மின் என்ன மறுபடியும் குழந்தையாவே மாற சொல்கிறியா என்ன? ஆமாடி, என்ன தப்பு இருக்கே, மாறிடுவோம். ஐயோ ஜிம்மின் நான் உன்னை லவ் பண்ணிட்டேனே சொல்லலையே, சார் என்ன அதுக்குள்ளே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க? கிஸ் அடிக்கும் போது மூட்டு தான் நின்ன லவ் பண்ணுறடி, ஆனால் உனக்கு ஈகோ, குள்ளன்னு எனக்கு கலாச்சிட்டே தெரியுவேன். ஜிம்மினா என்ன அப்படிலாம் இல்லையே, நான் உன்னை லவ்லாம் பண்ணல, ஒரு 2 years வெயிட் பண்ணு நான் சொல்வேன். மேடம்க்கு 2 years வெயிட் பண்ணுமோ? நான் வேறு எவ்வளோச்சும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். குள்ளா நீ வேறு எவ்வளோச்சும் பார்த்துருவியா என்ன? நீ பார்த்து தான் பாரு, போய் பார்த்து பாரு. ஏன் மேடம்க்கு ஏன் பொசிட்டிவ் ஆகுது? அப்போ இது லவ் தானே? எனக்கே பொசிட்டிவ் ஆகணும், யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்கடா குள்ளா, நீ எனக்கு மட்டும்தான். என்ன திருப்பி சொல்லு. நீ குள்ளன்னு சொன்ன, அதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்துச்சேடி, சொல்லு திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. சொல்றி வயன், சொல்றி ஜிம்மின் கிஸ் பண்ணாத, சொல்றி என்ன. ஐயோ இடுப்பில் இருந்து கையெடு நீ. பிடிப்பேன், நல்லா இருக்கு, அங்கே கை வச்சுக்க, நல்லா அப்படியே கேர்வியாக இருக்குடி, நல்லா உனக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்னாடி சின்ன வயசில் ஜட்டி போட்டு சுற்றுவேன், அப்போல்லாம் தொப்பை தெரியும். ஜிம்மின் இன்னும் நீ அதை ஞாபகம் வச்சிருக்கியா?
ஆமாடி, நல்லா ஊதா கலர் ஜட்டியை போட்டு தெரியுவியே. ஐயோ ஜிம்மின், சும்மா இரு ஜிம்மின். நீ இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குடி, நான் காட்டட்டா? வீட்டுக்கு வா, நான் ஆல்பமில் காட்டுறேன். ஐயோ ஜிம்மின் ப்ளீஸ் அதை விட்டுரு. நீ மட்டும் என்னடா குல்லா, நல்லா ஜட்டி போடாமே சுற்றுவல்ல. ஏய் என்ன, அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அம்மா கிட்ட நான் காட்ட சொல்கிறேன், நீ வா வீட்டுக்கு வா. என்ன சொன்னேன், ஜட்டி போடாத ஃபோட்டோ? ஐயோ வேணே, அதை அழிச்சிருடி. டேய் ஃபோட்டோவை எப்படிடா அழிக்க முடியும், அது ஆல்பமில் இருக்குது. ஐயோ வயனே, ஐயோ என் மானம் போகுது, என் மரியாதை போகுது, எல்லாம் போகுதே. ஜிம்மின் இத்தனோண்டா இருப்பேன் ஜிம்மின், ஜட்டி போடாமல் அப்படி க்யூட்டாக கேப் போட்டுட்டு நிற்பேன், செம்ம ஃபன்னாக இருக்கும் தெரியுமா. ஷர்ட் கூட போட்டிருக்க மாட்டேடா. அதெல்லாம் மாதிரி பார்ப்பாங்க. வயனே, இப்போ தான் ஞாபகமே வருது, மேடமும் ஜட்டி போடாமல் ஒரு ஃபோட்டோவில் நின்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உங்கள் அம்மா அப்பா உன்னை எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது மேடமும் என்னையும் சேர்த்து எங்கள் வீட்டில் குளிக்க வச்சாங்க எங்கள் அம்மா. அப்போது மேடமும் அப்படி தானே நின்னீங்க. அப்போ உள்ள ஃபோட்டோ இருக்குது, நான் போய் பார்ப்பேன்ப்பா. இவ்வளோ நாள் ஞாபகம் வரல, இப்போ ஞாபகம் வருது. பொறுக்கி. அடிக்காதடி, அடிக்காத. பொறுக்கி வெளுத்துருவேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன. அப்போ டக்குன்னு ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்தவன் செஸ்ட்டோடு உங்களை அணைச்சி சொல்கிறீ. அப்போது லவ் பண்ணுறல்ல? ஜிம்மின் அது எப்படி நான் சொல்வேன்? பிடிக்கும்டாக்குள்ளா, பிடிக்கும். சரி லவ் யூ என்ன? ஐயா இதில் ஒரு ஃபீலே இல்லை, நல்லா சொல்கிறீ. குள்ளா லவ் யூ போதுமா? ஒன்று தானா, இன்னொன்றுலாம் இல்லையா? போதுமா? ஏய் நச்சுன்னு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி சும்மா அப்படி கொடுக்குறடி. இன்றைக்கி நல்லா லிப்ஸில் நச்சுன்னு வேணும்னே. ஜிம்மின் எனக்கு லிப்லாக்லாம் பண்ண தெரியாது. கேடி சின்ன வயசில் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓடின தானே. அது செல்லமாக கொடுத்ததுடா, செல்லமாவோ மெல்லமாவோ கொடுத்தல, குட்ரி அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஜிம்மினுக்கு கொடுக்க போகிறீங்க. எனக்கு தெரியாது, நீ இடையில கண்டினியூ பண்ண என்ன அப்படின்னு சொல்லி லிப்லாக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இதோட அந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. எனக்கு தெரியல நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட் பார்ட்டை விட இது நல்லா இருந்துச்சா இல்லை அதை விட கொஞ்சம் ஒஸ்ட்டு தானா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே பாஸ்டோஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணிடுங்க. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்டு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கோம், அது ரொம்ப 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 என்னோடய ஃபேவரட்டான ஒன் ஷாட். ஸோ அதையும் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குறங்க. ஹெர் கிங் அண்ட் ஹிஸ் குயின். ஸோ பார்த்துருங்கண்ணா எல்லாமே. ஓகே பாஸ்டோஸ், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாஸ்டோஸ், நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். லவ் யூ பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. சராங்கே.